வெல்கம் டு ஈஸி டெய்லரிங் சேனல். இன்றைக்கி எப்படி பழைய நைட்டியை வச்சு ஒரு பாவாடை தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாவாடை லென்த்து வந்து ஒரு பழைய பாவாடை எடுத்து அளந்துக்குங்க. ஈஸி டெய்லரிங் சேனல் இன்றைக்கி பழைய நைட்டியில் வந்து எப்படி பாவாடை தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பழைய பாவாடை எடுத்து லென்த்து அகலமும் அளந்துக்குங்க. நான் என்னோடய லென்த்து வந்து 34 இன்ச்சு வச்சு இப்போ குறிச்சிக்குவேன் எக்ஸ்ட்ரா பீஸில். அகலம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. நான் நைட்டி ஃபுல் லென்த்துமே வச்சிடுறேன் நாடா போட்டுக்கிறனால. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இதில் வந்து நாடாவுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து ஜோப் இருந்துச்சு, இதை வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இதுக்கு தேவையான நாடா வந்து நாடா நம்ம போடணுன்னே தேவையில்ல. இதே எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில் நம்ம வந்து நாடாவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒரு இன்ச்சுக்கு 3 பீஸு 4 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பீஸ் கட் பண்ணிவிட்டு இன்னும் 2 பீஸ் கட் பண்ணிடுவேன். 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். இங்கே டிசைன் இருக்கனால பார்த்து தான் இருக்கணும். இந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பிட்லாம் கட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நாடா ஓட்டுறதுக்கு வரும். அவ்வளோதாங்க. இப்போ போய் நம்ம தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாடா ஓட்டிக்கலாங்க. 2 பீஸாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு தையல் போட்டு படிமான தையல் போட்டுருங்க. இப்படி போட்டு திருப்பி போட்டு அந்த தையல் மேலே போடுறது தான் படிமான தையல். இதே மாதிரி இன்னும் 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது 2 பிட்டையும் ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம டபுள் ஹோல்ட் பண்ணி அப்படி நாடா ஓட்டுறோம் அது மாதிரி ஓட்டிடலாம். இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு இப்படி ஒரு மடிப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரஃப் அடிச்சுடுங்க. இது மாதிரி இந்த ஓரத்தில் கோழி போட்டுட்டே வாங்க. இந்த நாடா ஃபுல்லாக ஓட்டிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. நாடா ஓட்டி வச்சு பாருங்கள். அடுத்து நம்ம பாவாடைக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஒரு பக்கம் ஜோப்பு கட் பண்ணிட்டு ஜோப் இந்த இடத்துல அந்த சைஸை நம்ம வந்து ஓட்டிடலாம். ஓப்பன் இல்லாத ஃபஸ்ட்டு
க்ளோஸ் பண்ணிடலாம். கீரை ஏற்கனவே மடித்து தான் இருக்குது. மேலே மட்டும் இங்கே கட் பண்ண இடத்துல வந்து நம்ம நாடா விடுறதுக்காக நம்ம ஓட்டிக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு மடித்து ஓட்டிக்கணும். இப்படி மடித்து ஓட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி மடித்து இப்படி எக்ஸ்ட்ரா இப்படி விட்டுருக்கணும். இப்போ பார்க்க அசிங்கமாக இருக்காமல் டீசெண்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மடித்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மடித்து வச்சு ஓட்டிக்கிட்டே வாங்க. அப்படியே ஃபுல்லாக ஓட்டிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஓட்டிட்டேன். இப்போ வந்து நாடா எப்படி கொக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கட் பண்ணி நாடா வைக்கிறதுக்கு ஓப்பன் ஒன்றுங்க, அது விடாமல் விட்டுட்டேன். அதனால அது பிரிச்சுட்டு இப்போ வைக்கிறேன். ஓப்பன் விடாமல் இஷ்டம் பேசிட்டு நாடா வைக்கிறதுக்கு இப்போ ஓட்டியாச்சுங்க. இப்போ நாடா எடுத்து உள்ளே விட்டுறலாம். நாடாவில் இப்படி ஊக்க போத்துருங்க, இப்படி உள்ளே விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்கு போட்டு இப்படி தள்ளிகிட்டே வந்தால் வந்துடும் நாடா. இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நம்ம பழைய நைட்டிலாம் நம்ம வேஸ்ட்டாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பாவாடை தைச்சிக்கலாம். பில்லோ கவர் கூட தைச்சிக்கலாம். பில்லோ கவர் எப்படி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோவில் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச வீடியோலாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு.
அவ்வளோதாங்க, ஈஸியாக நாடாவை எடுத்தாச்சு. சரி, நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துடணும். நம்ம நாடாவை எடுத்துட்டு லைட்டாக எடுக்கணும், ரொம்ப எடுத்து. அவ்வளோதாங்க, நாடா போட்டாச்சு. இப்போ நாடா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுறேன் நான். ஈஸியாக நம்ம நைட்டி கிளாத் வச்சு வீட்டிலே பாவாடை தைச்சு. வேஸ்ட்டான நைட்டி கிளாத் வச்சு இவ்வளோ ஈஸியாக பாவாடை நம்ம தைச்சிடலாம். கடைக்கு போய் 50-60 ரூபா கொடுத்து வாங்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கிறப்ப நம்ம போட்டு கட்டிக்கலாம் பாவாடை. இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டும் சேவ் ஆகும். இது மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஈஸி டெய்லரிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.